பாலா, இந்த புயலானது புதுச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ந்து சூழல் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது நேற்று இரவிலிருந்து கடலுடைய சீற்றம் சற்று அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக சின்ன காலப்பட்டு, பெரிய காலப்பட்டு, புதுச்சேரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் கடல் நீரானது உள்ளே வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 50 மீட்டருக்கு கடல் இதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது கடல் சீற்றம் அதிகரிப்பதன் காரணமாக தற்போது ஒரு 30 மீட்டர் அளவில் நீர் உள்ளே வந்திருக்கிறதாக இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து இரவு முழுவதுமே புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், நம்முடைய பொருள் என்ன மாதிரியான சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் ஒரு அச்சத்தில் விடிய விடிய தூங்காம இருக்கக்கூடிய நிகழ்வு இங்க இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய வலைகளை, போட்டு அனைத்தையுமே பாதுகாப்பான முறையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம மீனவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். சார் வணக்கம். புயலுடைய தாக்கம் இரவு முழுவதும் நீங்க விடிய கவனிச்சு பார்த்துட்டே இருக்கீங்க, எப்படி இருக்கு? கடல் நீர் கொஞ்சம் உள்ள வந்திருக்கா சொல்லுறீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. இந்த கடல் நீர் ஏற்கனவே நாங்க போட்டு வச்ச இடத்துல தான் கடல் வந்துருக்கு. இப்போ போட்டு வச்சா 30 மீட்டர் 40 மீட்டர் கிட்ட நாங்க அங்க இருந்தோம், அங்கதான் தொழில் பண்ணோம். இப்போ அந்த இடத்துக்கு கடல் வந்துருச்சு. இப்போ நாங்க பாதுகாப்பான இடத்துல கொண்டு வச்சிருக்கோம். இந்த சம்பந்தமா மந்திரி, இந்த துறை சார்ந்த மந்திரி பார்த்தாரு, மீனோட மந்திரி. எங்களுக்கு 5 நாளா நாங்க வீட்டுல தான் முடங்கி கிடக்கிறோம், எங்க தொழில் யாரும் போகல. கடல் ரொம்ப சீட்டமா இருக்குது. எங்களுக்கான நிவாரணம் இது வரைக்கும் எதுவும் அறிவிக்கல. இந்த அரசாங்கம் எங்களுக்கு நிவாரணம் அறிவிச்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணணும். ஏன்னா அன்னன்றைக்கு போய் வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் இன்னைக்கு நிவாரணம் கொடுக்கலாம். அவங்களாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அந்த நிவாரணம் கொடுத்து அவங்க உதவணும்.